வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழகத்தில் விடுதலை புலிகள் ஆதரவாளர் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை முதலே தொடர்ச்சியாக அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், காலை முதலே விடுதலை புலிகள் ஆதரவாளர்களோட வீடுகள்ல தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. தற்பொழுது இடும்பாவனம் கார்த்தி நேரில் ஆஜராக சம்மன் விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? ஆனந்தி, வழக்கமாக தமிழக இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மீது தொடர்புடைய இல்லங்களில் வந்து என்ஐஏ சோதனை நடத்துவதற்கும் அடிக்கடி சென்னையில் வந்து இது போன்ற சோதனை நடைபெறுவது ஒரு வாடிக்கையான விஷயமா இருந்தது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் உள்ள சேர்ந்தவர்கள், அதாவது குறிப்பாக தடை செய்யப்பட்ட எல்டிடிக்கு ஆதரவாக அவர்கள் பண உதவி மற்றும் பொருள் உதவி செய்யக்கூடிய இல்லங்களை கண்டறிந்து அவர்களுடைய வீட்டில் வந்து சோதனையானது இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை, நெல்லை, திருச்சி, தென்காசி, இளையங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுகன் என்பவர் வீட்டில் வந்து இந்த சோதனை நடைபெறுகிறது. அதே போல இளையங்குடி, நெல்லையிலும் அதே போல் நடைபெற்று வருகிறது. நாம் தமிழ் கட்சியில் பிரபல பேச்சாளருமான இடும்பவனம் கார்த்தி என்பவருக்கு வந்து இன்று காலை 7:30 மணி அளவில் தான் வந்து நாம் என்ஐஏ அதிகாரிகள் வந்து அவருடைய செல்போனுக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பியிருக்கார்கள். அதில் வந்து இன்று காலை 9:30 மணிக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும், எல்டிடி தொடர்புடைய சம்பந்தமாக உங்களுடைய விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த தகவல் அனுப்பியிருக்கார்கள். அவர் வந்து நான் வெளியூரில் இருப்பதால் வந்து நான் சென்னை வர இயலாது, 5ஆம் தேதி வருகிறேன் என்று பதில் அனுப்பியிருக்கிறார். இந்த தகவல் வெளியாகிறது. ஆனந்தி, இப்ப இடும்பாவனம் கார்த்தி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள். அது மட்டும் இல்லாம காலை 5 மணி முதலே சோதனை தொடர்ந்து நடந்து வருது. என்ஐஏ அதிகாரிகளோட சோதனை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இந்த சோதனையை விரிவுபடுத்த அல்லது இன்னும் குறிப்பிட்ட இடங்கள்ல ஏதேனும் சோதனை நடத்துறதுக்கு திட்டம் இருக்கா? அது குறித்த விவரம் இருக்கா முருகேசன்? ஏற்கனவே வந்து இந்தியா முழுவதும் விடுதலை புலி அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வந்து எங்கேயுமே வந்து எல்டிடிக்கு ஆதரவாளர்கள் இல்லை என்ற நிலைப்பாடு நிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அடிக்கடி வந்து பிரபாகரனுடைய படத்தை வைத்து போஸ்ட் அடித்து பொதுக்கூட்டம் நடத்துவது, நிகழ்ச்சி நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்வார்கள். அதே போன்று சீமானுடைய மேடை பேச்சிலும் பல முறை வந்து என்னுடைய தலைவர் பிரபாகரன் என்று குறிப்பிட்டு பேசி வருவார். இந்த நிலையில் வந்து தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எல்டிடிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து தற்போது தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு பொருளுதவி, பண உதவி செய்து வருகிறார் என்ற அடிப்படையில் வந்து தமிழகம் முழுவதும் இந்த சோதனையானது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை, சென்னை, திருச்சி, இளையங்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மட்டுமில்லாமல் பிற அமைப்பிலிருந்தும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சி வந்து தற்போதுதான் வந்து ஒரு அரசியல் வளரக்கூடிய ஒரு கட்சி, நாடாளுமன்ற தேர்தலை வந்து தனித்து போடக்கூடிய ஒரு கட்சி. இந்த சூழ்நிலையில வந்து எல்டிடிக்கு ஆதரவாக வந்து அவர்கள் செயல்பட முன்னிட்டு வந்து இந்த சோதனை நடைபெறுவது அரசியல் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினாலும் இந்த சூழ்நிலையில் இடும்பவனம் வழக்கமாக வந்து ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புவது என்றால் வந்து முன்கூட்டிய 2 தினங்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்து எழுத்துப்பூர்வமாக தான் வந்து சம்மன் அனுப்புவது வழக்கம். ஆனால் வந்து இன்று காலை 9 மணிக்கு ஆஜராக சொல்லி செல்போன் மூலம் வந்து SMS அனுப்பியிருக்காங்க. 7:30 மணிக்கு தான் வந்து SMS எடுத்தாங்க. 9:30 மணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து நான் வெளியூர்ல இருக்கேன், வர முடியாது, நான் வந்து 5ஆம் தேதி ஆஜரா என்ற பதிலும் அனுப்பிச்சிருக்காரு. இது வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு பரபரப்பாகவும் ஒரு உற்றுநோக்கு பரவுகிறது. ஆனந்தி, முருகேசன், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி ஆஜராகிறதுக்கு சம்மன் விடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் வீடுகளையும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிற நபர்களையும் விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு சம்மன் விடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது குறித்த விவரம் இருக்கா முருகேசன்? குறிப்பாக தற்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து திருச்சியில வந்து சாட்டை துரைமுருகன் என்பவர் வீட்டுல வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிற சூழலில் அவர் வந்து அந்த வீட்டில் இல்லை. அவர் வந்து சென்னை வந்திருப்ப தகவல் கிடைச்சிருக்கிறது. எனவே வந்து அவரும் தற்போது அந்த சோதனை அவர் வீட்டில் நடைபெறும் தருவாயில் அவரை சென்னையில் வந்து ஆஜராகும்படி வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்கு. இதே போன்று ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு பிரமுகர்கள், அதாவது எல்டிடியுடன் நெருங்கிய தொடர்பு யார் யார் அப்படின்றத அடையாளம் கண்டப்பட்டு அவருக்கெல்லாம் சம்மன் அனுப்பி சென்னையில் வரவேற்று ஆஜராக அவருடைய விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. ஆனந்தி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.
இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.